சரி, இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாலும் இந்த வருஷத்தில் எப்போவுமே ஆண்டவர் அருளி செய்வார். ஆனால் விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இந்த வருஷத்தில் திருமண காரியம் பிள்ளைகளுக்கு நடக்கணும், வீடு கட்டுகிற காரியம் நடக்கணும், இந்த வருஷம் தொழில் ஆரம்பிக்கப்படணும், இந்த வருஷம் வேலைக்கு வழி திறக்கப்படணும், இந்த வருஷம் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், என் ஊழியத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படணும், இந்த வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும், கடந்த வருஷம்லாம் தடைப்பட்டு போச்சு, இந்த வருஷத்தை நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல. ஆண்டவர் அது உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் பெறுவீங்க. அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்னீங்க. இந்த மகன், இந்த மகள் இந்த வருஷத்தில் இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் ஊழியத்தில், என் வியாபாரத்தில், வேலையில் வேண்டும்னு ஜெபிக்கிறாங்களே, அந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்யணும். நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும். உம்முடைய முகத்தை தேடினால் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க. உம்மை தேடுகிற இருதயத்தை தாரும். உம்முடைய குரலை கேட்கிற இருதயத்தை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை நாட உதவி செய்யும். உம்மோடு நெருங்கி வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக, எங்கள் மக்களுக்காக, தேவையில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே வேதனையில் இருக்கிற மக்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதத்திற்காக, எங்கள் தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.